ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள் வாங்கியிருக்குதுங்க. அதாவது நம்ம பொங்கலுக்கு பூஜை ரூமை நல்லா அழகாக அலங்கரிக்கிறதுக்கு வேண்டி வீட்டுக்கு முன்னாடி தோரணம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக விலை கம்மியில் இந்த பொருளெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போது பொங்கல் வீடெல்லாம் பொங்கலுக்காக க்ளீனிங் ஆகிட்டுருக்குது. இது முடித்த உடனே இதெல்லாம் போட்டு நம்ம அழகாக அலங்காரம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் சேராதவங்க தயவுசெய்து சேர்ந்துக்கோங்க. நீங்கள் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் உடனுக்குடன் ரிப்ளை கொடுப்பேன். கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால சில கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை உடனே கொடுக்க முடியறதில்ல. ஆனாலும் நான் லேட்டானாலும் சரி நான் உடனே கொடுத்துருவேன். எல்லாருக்குமே கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நீங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் பார்க்குறதுனால தான் என்னோடய சேனல் முன்னேறிகிட்டே போகுது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க. ஜாயின் பட்டன் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேயும் சேர்ந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கட்டுற மாயிலை தோரணங்க. ரொம்ப அழகாக ரொம்ப மங்களகரமாக இருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. இது வந்த உடனே நான் பிரித்து வீட்டுக்கு முன்னாடி அழகாக அந்த நெட்டோரில் கட்டி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. சரி, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா அழகாக இன்னுமே மங்களகரமாக முன்னாடி டோரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கட்டலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் இந்த தோரணம். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 194 ரூபா. இதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பூக்கள் தான். இதெல்லாம் கோயிலுக்கு போயிருந்தப்போ வாங்கினது. இதெல்லாம் 30 ரூபாங்க. அந்த தோரணம் மட்டும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா 3 பூ வாங்கியிருப்பேன். கொஞ்சம் விதவிதமாக இருக்கும். 30 ரூபா தான் இது. ஆனால் நம்ம அந்த உருளிலாம் டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாங்கினேன். நல்லா நேச்சுரலாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. விலை கம்மி தானேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா பிவிசியில் உள்ள சங்கு சக்கரம். இது ரொம்ப நாள் வாங்கணுன்னே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக கோயிலில் கிடச்சிது. இது பார்த்திங்க அப்படின்னா கீ போடுறது, அதாவது நம்ம சாவியெல்லாம் கொடுத்து போடுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்தது. நான் அதில் உள்ள அந்த கம்பி எல்லாமே கழட்டிட்டேன். இது தனியாகவே ஸ்டாண்டில் விற்றாங்க. ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்ம ஸ்டாண்டில் பூஜை ரூமில் வச்சுக்கிற மாதிரியே விற்றுட்ருந்தாங்க. அது ரொம்ப சின்னதாக, பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது பார்க்குறக்கு நல்லா பெருசாக, பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதனால் சரி, அந்த கீ செயின் போடுற அந்த கம்பியை நம்ம கழட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் கழட்டிட்டேன். இப்போ இதை நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இதுவும் வாங்கினேன். அது பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபாங்க. 40 ரூபாய்க்கு. அது சின்னது 30 ரூபாயோ நம்ம சொன்னாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால 40 ரூபாய்க்கு வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா ருத்ராட்ச மாலைங்க. ரொம்ப மங்களகரமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை இந்த ருத்ராட்ச மாலை வாங்கணும் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம ஒன்று வாங்கியிருப்பேன் மாலை. அது குபேரன் சிலையில் போட்டிருப்பேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்காக வாங்கியிருக்கிறேன். நம்ம விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறப்ப தான் அதற்கு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டிருப்போம். மற்ற டைம்லாம் சும்மா தான் இருக்கும். அதனால் அவங்க கழுத்தில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வரைக்கும் இன்னும் பூஜை வீடியோ எடுக்கலை. இப்போது மறுபடியும் நாளைக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வீடியோ தினமும் கொடுக்குறேன், பூஜை வீடியோ. அதுக்கு விநாயகருக்கு நம்ம போடுறப்போவும் நான் வீடியோவாக இதை எடுத்து போடுறேன். நல்லா பார்க்குறக்கு ரொம்ப உறுதியாக நல்ல கோல்டில் சுற்றி கோல்டு கொடுத்து அழகாக பண்ணியிருந்தாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு கோயில் ஸ்தலத்தில் வாங்கினதான் இது. அதனால் ஞாபகார்த்திக்கு இருக்கட்டும், ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்போ ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதில் தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா இது தோரணங்க. அதாவது நம்ம பூஜை ரூம்லலாம் அப்படியே நேரம் அப்படியே கட்டி தொங்க விடலாம். ரொம்ப அழகாக இருந்தது. இது ஏற்கனவே ஒரு முருகன் வீடியோவில்
முருகனுக்கு பூஜை பண்ணுறப்போ இந்த வீடியோ நான் இந்த பூவை வச்சு நான் போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப மெய்சில் இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோ. இப்போ இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இதோட ரேட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் வந்து இதோட ரேட்டு லிங்க் எல்லாமே அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து அன்பாக்சிங்காக கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வீடு க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருளில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாயிலை தோரணமும் இந்த பெரிய தோரணமுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினதான். மற்றதெல்லாம் நான் கோயில் ஸ்தலத்தில் தான் வாங்கினேன். இப்படி நம்ம சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் கோயில் ஸ்தலத்தில் போய் வாங்கினோம் அப்படின்னா அதோட ஞாபகத்தை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பொருள் இங்கே வாங்கினோம் அப்படின்னு ரொம்ப வீடும் மங்களகரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பூஜை பொருளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தோரணமெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதோட லிங்க்கு நான் வந்து ரேட்டும் கொடுக்குறேன். மாயிலை தோரணத்துக்கு ஏற்கனவே நான் வந்து ரேட்டு சொல்லியிருக்கேன், 194 ரூபா. இந்த பெரிய தோரணத்துக்கு நான் வந்து ரேட்டு சொல்லலை, ஏன்னா இதை அன்பாக்சிங் வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.